ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம பாண்டியன் ஒரு பக்கம் நான் வந்து பேங்க்குக்கு போய் சாட்சி கையெழுத்து போகிறேன்னு சொல்ல, கதிர் ஒரு பக்கம் வேணான்னு முறுக்குறாராமா. அதுக்கப்புறம் போவச்சொல்லு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அடி வைக்கலான்னு போனால் அவனை நிற்க சொல்லிடி அப்படின்னு கத்துறாரு நம்ம பாண்டியனு. கடைசியில் கோமதி அம்மா நில்லுடா, அம்மா சொல்கிறத கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னதுக்கப்புறமா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட்டாக போட்டு, டே அப்பா உங்கள் குடும்பத்துக்கே சென்டிமெண்ட் வரும்னு எனக்கு நல்லா தெரியும்டா, ஓவர் ஆக்டிங் பண்ணி உடம்புக்கு எடுத்துக்காதீங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க டடன பிஜிஎம் போட்டு திரும்ப அதுக்கப்புறம் இவங்க பார்க்க, அதுக்கப்புறம் தகப்பனார் சொல்ல தட்டாத ஒரு பிள்ளையா மாறிட்டாராமா திடீர்னு. எப்படா இப்போ இப்படி மாறினா சரி பரவாயில்ல விடுங்க. அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு அப்புறமா வெளியே வராங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு கண்டிஷன், என் கூட காரில் தான் வரணும் அப்படின்னு சொல்ல, ஏன் என்கிட்ட வண்டி இல்லையா, இதே அப்பாவும் பிள்ளையும் முறுக்கிற மாதிரியா முறுக்கிக்கிறீங்க, அநியாயம் முறுக்கிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மாமா மச்சான் முறுக்கிற மாதிரி இருக்குது. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் முறுக்கிட்டு நிற்க அதுக்கப்புறம் முடியாது அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் நான் அப்புறம் வரமாட்டேன் பேங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன் அந்த மாதிரி இருக்குது ரியாக்ஷன். அதுக்கப்புறம் இம்சா பண்ணுறானேன்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு இங்கே வந்தால் சின்ன பிள்ளை பாண்டி வழிமறிக்கிறாராமா. வழிமறிச்சு வம்பெடுத்துட்டு இருக்காரு நம்ம பாண்டியன்ட்ட. பாண்டியன் ஒரு பக்கம், சின்ன புள்ள பாண்டி ஒரு பக்கம் அப்படிங்க. கதிர் அங்கேருந்து விடு, டே யார் மேலடா கை வாங்க பார்க்குற, நிறுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கண்ணா பின்னான்னு கழுவி ஊற்றிட்டாரு. இதுக்கப்புறம் ஓங்கின கையை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்றாங்க. டேங்கப்பா, என் பிள்ளைய பார்த்தியா எவ்வளோ வீரமாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நக்கலுக்கு ஒன்றும் குறையில்ல. மித்த நேரத்தில் மட்டும் என் புள்ளன்னு சொல்ல வேண்டியது, இப்போ மட்டும் எம்புள்ளன்னு பெருமையாக பேசிக்க வேண்டியது. நல்லா அடிக்கிறீங்கப்பா அலப்பற அப்படிங்கிற மாதிரி. இங்கே எந்த கூத்து நடந்தாலும் இன்னொரு பக்கம் ராஜியும் மீனாவும் கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் மீனாவை பார்க்குறோம். ராஜோட சித்தியும் அம்மாவும் வந்து நிற்க, எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டின்னு எல்லாரும் இப்போ குத்தி காமிக்கிறதுக்கு காரணம் என்ன, நம்ம ராஜியோட கல்யாணத்தில் இருக்க உண்மை வெளியே வரப்போகுது. ஓகே.